ATTamilTech viewers, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்டேட் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் பிப்ரவரி 8க்கு மேலே. அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் க்ளோஸ் ஆயிரும். வாட்ஸ்அப்போட க்ளோஸாக இல்லைனா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம இது வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தேவையான தகவல் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், நேற்று காலையிலேருந்தே நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷோ ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது எதை பற்றி சொல்கிறாங்கடா, அதாவது வாட்ஸ்அப்பில் இனிமேல் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா எல்லாத்தையும் அவங்களோட பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு கொடுக்க போகிறாங்க. ப்ரோக்ராம் தான் வாட்ஸ்அப்போடு சேர்ந்து நிறையா கம்பெனிஸ் வந்து வாட்ஸ்அப்புக்காண்டி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட டேட்டாவை கொடுக்க போகிறாங்க. அதாவது நம்மளோட டேட்டாண்டா எதுனா நம்ம பண்ணுற மெசேஜாக இருக்கட்டும், நம்ம அனுப்புகிற ஃபோட்டோஸ், இதை தான் டேட்டா அப்படிங்கிறாங்க. ஸோ இனிமேல் நமக்கு ப்ரைவசி வாட்ஸ்அப்பில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பர்சனலாக வந்து நம்ம யாருக்காவது ஃபோட்டோ அனுப்பணும், ஸோ அந்த மாதிரினா இனிமேல் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சேஃபில் தான் சொல்வேன். ஸோ நம்ம டேட்டா எடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கடா, நிறைய கம்பெனி வந்து வாட்ஸ்அப்புக்காண்டி அதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. வாட்ஸ்அப்பில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஆட்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஆட்ஸ் எண்ணியும் இல்லை. ஸோ எப்படி காசு சம்பாதிக்கிறாங்கடா, இனிமேல் இதை பண்ணி தான் அவங்க காசு சம்பாதிக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு அக்செப்ட் பண்ணால் நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப்பை பிப்ரவரி 8க்கு மேலே அக்செப்ட் பண்ணவங்கள வாட்ஸ்அப் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் சொன்னதுனால வாட்ஸ்அப்போட சேஃப்டி, அதாவது ப்ரைவசி சேஃப்டியே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் நிறையா வந்து ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் யூபிஐ கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அது வழியாக வந்து எவ்வளோ பேர் வந்து காசு அனுப்பிக்கிட்டு இருக்கோம், காசு சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்மளோட ஒட்டுமொத்த டேட்டாவையும் எடுத்து அடுத்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்கன்னு வாட்ஸ்அப் சொல்லும்போது அது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும், ஸோ எப்படி நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் அப்படின்றது தெரியலை. ஸோ நீங்கள் வந்து வேறு ஆப்புக்கு நீங்கள் வந்து போகிறீங்களா, இல்லாட்டி இன்னும் வாட்ஸ்அப் தான் அதை அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் எப்படி அவங்க யூஸ் பண்ண போகிறாங்கடா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்டா வாட்ஸ்அப்பில் நம்ம யூஸ் பண்ண டேட்டாவை வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது எப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ ஒரு M30 ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிங்களா, அடுத்த செகண்ட் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் ஷோ ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கடா, ஆயிரக்கணக்கான கம்பெனிக்கு கொடுக்குறதுனால நீங்கள் என்ன பேசினாலும், இப்போ அதாவது நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசுனீங்கன்னா அது யூடியூப்பில் ஷோ ஆகும், ஃபேஸ்புக்கில் ஷோ ஆகும், மற்ற அதர் பார்ட்டி ஆப் எத்தனையோ இருக்குது, அதில் வந்து நமக்கு ஆடாக ஷோ ஆகும். ஸோ நமக்கு தேவையான பொருள் அப்படிங்கிறதோடைய நம்மளோட அனுப்புகிற ஃபோட்டோவாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், வாய்ஸ் நோட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒட்டு மொத்தமாக வந்து அடுத்த 1000 கம்பெனிக்கு போகும். ஏன்டா வாட்ஸ்அப்புக்காண்டி நிறைய 1000 கம்பெனிக்கு மேலேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போகிறதுனால நம்ம ப்ரைவசி வந்து ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்டேட்னு சொல்கிறதோட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டெலகிராம் நல்லாயிருக்கு. ஸோ நான் டெலகிராம் யூஸ் பண்ணுறேன். டெலகிராமோட ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கணுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ATTamilTech வந்து கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.